குட் மார்னிங் எவ்ரிவன். ஸோ வெல்கம் பேக் டு another புது வீடியோ. இன்னைக்கு நம்ம செஸ்ட் அண்ட் ஷோல்டர்ஸ் தான் ட்ரைன் பண்ண போகிறோம். அண்ட் நேற்று லெக் செஷன் வந்து ஒரு இன்டென்ஸான லெக் செஷனாக இருந்துச்சு. ஸோ அதனால் லெக்கில் வந்து சோர்னஸ் ஒன்றும் அப்படியே இருக்குது. அண்ட் அது எழுந்திரிச்ச உடனே ஒரு 20 to 30 minutes ஆஃப் கார்டியோ பண்ணால் தான் டேவே ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும். வீட்டுக்கு மேலே தானே எப்பவுமே கார்டியோ பண்ணுவேன். இல்லை ஒரு வேலைக்கு சீக்கிரமாக இருந்துச்சா இங்கே நியர்பை ஒரு பார்க் இருக்குது. ஸோ அங்கே போய் வந்து என்னோட ஒரு 30 minutes ஆஃப் கார்டியோ பண்ணுவேன். ஸோ பட் இப்போ வந்து மழை காலன்றதுனால பெங்களூரில் வந்து மழை காலன்றதுனால எப்போ மழை பெய்யுதுன்னு தெரியல. இப்போ கூட மழை பெஞ்சு தான் நின்றுருக்கு. ஸோ ஒய் நாட் நம்ம வந்து மேலே போய் ஒரு ½ an hour ஆஃப் கார்டியோ பண்ணிட்டு சில்லாக அப்படியே மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ அதனால தான் 30 minutes ஆஃப் கார்டியோ. ஸோ தட் நம்மளோட டெய்லி ஸ்டெப் கோலுமே இதனால வந்து அச்சீவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் மைண்டில் இன்னொரு விஷயம் என்ன ஓடுதுன்னா, ஐ ஃபெல்ட் லைக் நான் இந்த யூடியூப் ஜேர்னியை வந்து நம்ம வந்து ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பை சான்ஸ் நான் வந்து என்னோடய ஜேர்னி வந்து இப்போது ஆல்மோஸ்ட் 2 years கிட்ட ஆக போகுது. ஸோ அப்போ இருந்தே ஐடியா இருந்துச்சு தட் நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணணும் நம்மளோட ஜேர்னி அப்படின்னு சொல்லிட்டு. பட் சம் ரீசன்ஸ்னால ஒய் நாட் போஸ்ட்பான். ஸோ நாமளே எனக்கு நானே ரீசன் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எப்பவுமே ஒரு விஷயம் பண்ணணும்னா அதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் வச்சு நானே டிலே பண்ணிப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இதுவுமே இவ்வளோ டிலே ஆகிடுச்சு. ஸோ என்னோடய கட்டுமே நான் வந்து டாக்குமெண்ட் பண்ணல. ஃபோட்டோஸாக தான் இருக்குது. பை தட் டாக்குமெண்ட் பண்ணியிருந்தா இன்னொரு நல்ல ஃபுட்டேஜஸோ நல்ல வீடியோஸோ நம்மக்கிட்ட இருந்திருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம அதை பார்க்கும்போது அந்த ஃபீல் வந்து நிஜமே ஒரு நல்ல ஃபீல். அண்ட் ஃபிட்னஸ் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இதுக்காக வந்து டெடிகேட்டடாக இருக்கணும். ஆப்வியஸ்லி நீங்கள் டெடிகேட்டடாக இருக்கணும். பட் உங்கள் டேயில் ஒரு 1 hour உங்களால் ஈஸியாகவே இந்த ஃபிட்னஸ்க்காக கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்ஸ்டாகிராமோ இல்லை யூடியூப்போ இல்லை ஃபேஸ்புக்கோ எவ்வளோ நேரம் உக்காந்து பார்க்குறீங்க அப்படின்ட்டு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா உங்கள் ஃபோனில் வந்து அந்த ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாத மாதிரி ஒரு ஆப்ஷனை க்ரியேட் பண்ணி வச்சுட்டு அப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் வந்து உங்கள் டைம் வந்து ஆப்ஸ்லேயோ, ஆப்வியஸ்லி நான் யூஸ் பண்ணலன்னு சொல்லலை. பட் உங்களால் வந்து ஒரு 45 minutes to 1 hour உங்களால் ஈஸியாக கொடுக்க முடியும். பட் நம்மளே வந்து ஏமாற்றிக்கிறோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து நம்ம அடிக்ட் ஆகிருக்கோம். ஸோ இதுதான் உண்மை, டு பி ஃப்ராங்க். அண்ட் நிறைய பேருக்கு வந்து நான் பண்ணேன். ஸோ இது வந்து நான் மிஸ்டேக் பண்ணேன். ஸோ அதனால் வந்து நான் இதை சொல்கிறேன். என்னென்னா, ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் மைண்டில் இது விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எதுவுமே ரீசன் கொடுக்காம கண்டிப்பாக இன்றைக்கி இந்த நிமிஷம் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ எதுவுமே எப்போவுமே இப்போயே பண்ணிட்டா எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான். ஸோ நம்ம அதை எவ்வளோ டிலே பண்ணுறோமோ நம்மளுக்கு தான் அது டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இது வந்து பர்சனலாக நான் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அண்ட் நான் நிறைய விஷயம் பண்ணியிருக்கிறேன். அண்ட் அதுலேயுமே ஃபெயிலியர் ஆகிருக்கேன். ஸோ அதை நான் வந்து ஃபெயிலியர்னு சொல்ல மாட்டேன். ஸோ எல்லாமே ஒரு லேர்னிங் தான். 2022 ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஜிம் லைஃப்குள்ளே என்டர் ஆகிறேன். ஸோ ஜிம்னா என்ன, ஒர்க் அவுட்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டாக கற்றுக்கும் போது தான் பை நேச்சர் என்னன்னு தெரில வி காட் பிரேக். ஸோ அதில் வந்து ஒரு பிரேக் எடுத்தோம். நேச்சராக அது எப்படி சொல்கிறது தெரில. ஸோ ஒரு பிக் இன்சிடென்ட் இன் மை லைஃப். ஸோ 2022 நவம்பரில் ஆச்சு. அண்ட் 2023 வந்து டோட்டலாகவே ஒரு ஒன் ஆஃப் தி ஒஸ்ட்டில் இயரில் என்னோட த்ரூ அவுட் ஆஃப் இயரில் ஒன் ஆஃப் தி ஒஸ்ட் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த வருஷத்தில் வந்து நான் நிறைய கற்றுக்கினேன். ஸோ
அண்ட் அதனால் வந்து டிலே ஆயிடுச்சு. எனக்கு 2022லே வந்து ஏதாச்சும் நம்ம பண்ணணும் ஃபிட்னஸில் அப்படின்ட்டு ஒரு ஐடியா அப்பயே இருந்துச்சு. ஸோ பை சான்ஸ் நான் அப்பயே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா இந்நேரத்துக்குள்ளே நான் வந்து இந்த ஸ்டேஜ் வந்திருப்பேன், அந்த ஸ்டேஜ் வந்து சொல்லல. நான் வந்து நிறைய லேர்ன் பண்ணியிருப்பேன், சீக்கிரமாகவே லேர்ன் பண்ணியிருப்பேன். ஸோ தட் வந்து என்னோடய மெச்சூரிட்டி லெவலுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இந்த ஃபீல்டு பொறுத்த வரைக்குமே. ஸோ என்கிட்ட இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸுமே இருந்திருக்கும். ஸோ அதை தான் நான் சொல்கிறேன் என்னென்னா, ஐ தாட் ஆஃப் ஸ்டார்டிங் பட் ஐ டிட் இட். ஏன்னா அதுதான் நம்மக்கிட்ட ரீசன் கொடுக்குறது. நான் வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து ரீசன் கொடுத்துப்பேன் எனக்கு நானே. ஸோ இது இல்லை நம்மக்கிட்ட, அது இல்லை நம்மக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் வாஸ் தி ஒன் டிஸ்அட்வான்டேஜ் ஐ ஹேட். கான்ஃபிடென்ட் அப்புறம் வில் பவர் எல்லாமே என்கிட்ட இருந்துச்சு. பட் இந்த கான்ஃபிடென்ட்றதோட அந்த ரீசன் கொடுக்குறது. ஸோ இது இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், அப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. பட் அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோமே அப்போ ஒரு 1.5 இயர் பிரேக் இருந்திருக்கும். ஸோ வை நாட்? ஸோ நம்ம அந்த 1.5 இயரில் நடந்த இதுவுமே நம்ம டாக்குமெண்ட் பண்ணியிருக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ ரிகவர் ஆகி எப்படி ரிகவர் ஆகிறோம், என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். பட் அந்த டைமில் பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட 2 கையுமே இன்ஜுரி ஆயிருந்துச்சு. ஸோ லெஃப்ட்டில் வந்து ரிஸ்ட் ஃப்ராக்சர், ரைட்டில் வந்து பைசெப்ஸ் டயர். ஸோ நானுமே இந்த இடத்துல இருந்திருக்கிறேன். என்னென்னா நம்ம இப்போ ஒரு ஃபிட்னஸ்க்கு போகிறோம். ஃபிட்னஸில் வந்து ரிசல்ட்டுன்றது வந்து பேஷன்ஸ் கண்டிப்பாக இந்த இருக்கணும். ஸோ நான் வந்து ஒரு சுத்தமாக ஒரு பேஷண்ட் இல்லாத ஒரு ஆள். எதுவுமே சீக்கிரமாக நடக்கணும், டக்குன்னு நடக்கணும்னு யோசிப்பேன். ஸோ அந்த மாதிரி ஃபிட்னஸ்க்குள்ளே வந்துட்ட அப்புறமே இதை நான் ஃபிட்னஸ் எனக்கு ஃபஸ்ட்டு ஒன்று மெயினாக கற்றுக் கொடுத்தது வந்து பேஷன்ஸ், அதுக்கப்புறம் டிசிப்ளின். ஸோ இது 2 மெயினாக நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும் ஃபிட்னஸ்குள்ளே வந்தீங்கன்னா. ஸோ ஒருத்தர் ஒரு 3 to 4 இயர்ஸ் கண்டினியூஸாக ஃபிட்னஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட பேஷன்ஸுன்றது வந்து நிறையாவே பில்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்குமே பேஷன்ஸ் பில்ட் ஆகி இப்போ நான் பேஷண்ட்டாக இருக்கேன் நான் நம்புகிறேன். என்னன்னா வந்து இப்போ ஃபிட்னஸ் நானும் பண்ணியிருக்கேன், ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சொல்கிறேன். ஸோ நம்மக்கிட்ட வந்து ரீசன் வந்து இதுக்குமே நம்மக்கிட்ட ப்ராப்பரான ஃபுட் இல்லை நம்மளுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறுத்தியிருந்தேன்னா இன்றைக்கி நான் இந்த அட்லீஸ்ட் இந்த ஃபிசிக் பில்ட் பண்ணியிருக்க கூட என்னால் முடியாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, எதுக்குமே ரீசன் கொடுக்காம இப்போ பை சான்ஸ் ஜெனட்டிக்காக கூட நான் நிறைய யோசிச்சிருக்கேன். அப்புறம் இன்ஜுரிஸ்க்கு இருக்குது. ஸோ வை நாட் நம்ம இந்த ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருக்கலாம். பட் இப்போ ஏதோ ஒன்று. ஸோ நான் வந்து இந்த ஃபிட்னஸை விடலை. ஸோ விடவும் மாட்டேன்னு நம்புகிறேன். ஹோப்ஃபுல்லி நேச்சர் எப்படி நம்மளுக்கு ஒத்துழைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ எதுக்குமே ரீசன் கொடுக்காதீங்க. நானும் நிறையா ரீசன் கொடுத்துருக்குறேன். நம்மக்கிட்ட ப்ராப்பரான நியூட்ரிஷன் பற்றி தெரியாது, ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லை. ஸோ ஜிம் ஒர்க் அவுட் எப்படி பண்ணணும்னு தெரியல. ஸோ நம்மளுக்கு இதில் சஸ்டெயின் ஆகுமா, நம்மளுக்கு இது ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ரிசல்ட் ஃபார் ஷுவர் நீங்கள் இப்போ ஜிம்முக்கு போகிறீங்கன்னா ஃபார் 6 months உங்களுக்கு ஒரு விசிபிளான ரிசல்ட் இருக்கும். பட் அதுக்கப்புறம் ப்ராசஸ் வந்து ரொம்பவே ஸ்லோ ஆகிடும். ஸோ அதெல்லாம் விடாமல் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 years டெடிக்கேட்டடாக இருங்க. ஜஸ்ட் 1 hour இல்லை ஒரு 45 minutes உங்கள் டேலேருந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இல்லை வீக்லி 3 times போனால் கூட நல்லது தான். ஸோ அதுதான். ஸோ இன்றைக்கி வந்து செஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ட்ரெயின் பண்ண போகிறோம். ப்ரீ ஒர்க் அவுட் மில்ல நம்மளது எப்பவுமே ஒரே ஒரு மில்லை தான் இருக்கும், விச் இஸ் ஓட்ஸ். ஸோ இப்போ நான் புதுசாக பின்டோலோட மூஸ்லி ஆர்டர் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். அண்ட் நம்ம டெய்லி vlog, டெய்லி சீரீஸ், டெய்லி பல்க் சீரீஸுமே நல்லா போயிட்டுருக்கு. ஸோ எடிட்டிங் தான் கொஞ்சம் அந்த ப்ராசஸ் வந்து மாஸ்டர் பண்ண இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். என்னென்னு நான் யூடியூப் வீடியோஸுமே நான் ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்பவே டைம் கன்சியூமிங்காக இருந்துச்சு. போக போக வி சார்ட்டட் அவுட். ஸோ அதே மாதிரி தான் ரீல்ஸுமே. ஸோ நான் ரீல்ஸ் எடிட் பண்ணேன் ஆல்மோஸ்ட் ஒரு 9:30, 10 o'clock அப்படி பக்கம் உட்காந்த சிஸ்டமில். ஸோ இட் டுக் ஆல்மோஸ்ட் 2 hours டு எடிட் தட். ஸோ போக போக இன்னுமே ஈஸியாக இருக்கும் ப்ராசஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ ஹவு டு எப்படி ஆடியோக்கு எல்லாம் கண்டென்ட் க்ரியேஷன் வந்து ஈஸின்னு நான் சொல்ல மாட்டேன், இதுவுமே ஒரு கஷ்டமான டாஸ்க்கு தான். பட் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் அதை லவ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கஷ்டம் வந்து அவ்வளோவா ஃபீல் ஆகாது. நீங்களும் கண்டென்ட் க்ரியேஷன் ஸ்டார்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு பிகினர். ஸோ பட் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணுன்னா அது எதுவுமே யோசிக்காமல் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. எதுவாக இருந்தாலும் சரி,
லெட் இட் பி ஃபிட்னஸ் ஆர் கண்டென்ட் கிரியேஷன். ஸோ கண்டென்ட் கிரியேஷன் வந்து நீங்கள் ஃபிட்னஸ் தான் அப்படின்ட்டு இல்லை, உங்கள் டே டு டே லைஃப் கூட போடலாம். நான் ஏன் இதை நான் வந்து திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, இப்போ இன்னைக்கு இருக்கிற மெமரிஸ் வந்து உங்களோட மெமரிஸ் வந்து ஒரு சர்வர், அதாவது யூடியூப்ல இப்போ யூடியூப்ல போஸ்ட் பண்ணுறீங்களோ, இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணுறீங்களோ, எங்கேயோ அதோட உங்களோட டேட்டாஸ் வந்து அங்கே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க. ஸோ தட் இயர்ஸ் போக போக ஸோ அதை நீங்கள் திருப்பி உங்கள் மெமரிஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக ப்ரைஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், எதுவும் வந்தாலும் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போவே இந்த மினிட்டு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன், மண்டே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு ரீசன் கொடுக்காதீங்க. உங்களுக்கு டிலே தான் ஒன்றும் எது இருந்தாலும் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ப்ரீ ஒர்க் அவுட் மீல் நம்ம ஓட்ஸ் சாப்பிட்டு இன்னொரு 10 மினிட்ஸ் வாக்கிங் பண்ணிட்டு ப்ரீ ஒர்க் அவுட் மீல் சாப்பிட்டு ஜிம்முக்கு கிளம்பும். ஜிம்மில் போய் என்னன்ட்டு பேசுகிறேன். அண்ட் நீ 30 kgs நம்மளுக்கு மை கோல் இஸ் டு ஹிட் 11 இல்லை 10 reps. ஸோ லாஸ்ட் டைம் வந்து 10 reps அடித்தோம். அண்ட் அதுக்கு அடுத்த செஷனில் வந்து 7 reps. ஏன்னா நம்மளோட grip வந்து லெஃப்ட் ஹேண்ட் இன்ஜுரின்றதுனால grip வந்து கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருந்துச்சு. இட்ஸ் ஓகே, இன்னைக்கு என்னன்னு பார்த்துருவோம். Betul. No. Fine. ஸோ ஒர்க் அவுட் எல்லாமே ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. செஸ்ட் இன்க்ளைனில் ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ரெஸ். ஃபர்ஸ்ட் செட்டில் நம்ம 30 kg 1 rep விட்டாலுமே we aimed for 11 reps, பட் we caught 9.5. பட் அதுவும் நல்ல ப்ரோக்ரெஸ் தான். அண்ட் எதனால் நல்ல ப்ரோக்ரெஸ்ன்னு சொல்கிறேன்னா, நெக்ஸ்ட் நம்ம 2 செட்டுமே 25 kgsல அடிப்போம். ஸோ அதில் வந்து we got 14 and 11. ஸோ ப்ரீவியஸாக எந்த செஷன்லையுமே இப்படி ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ரெஸ் கிடச்சதில்ல. அண்ட் ஷோல்டரில் இந்த வேரியேஷனில் ஐ டோன்ட் நோ என்னென்னு தெரியல, grip வந்து என்னால் ஹோல்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் we got ஒரு 4 to 5 reps போச்சு. grip இருந்திருந்தால் கண்டிப்பாக அதை நான் விட்டுருக்க மாட்டேன். அண்ட் தேர்ட் வேரியேஷனாக செஸ்ட்டுக்கு செகண்ட் வேரியேஷனாக நம்ம ஸ்பிட் மிஷின் இன்க்ளைன் பண்ண போகிறோம். ஸோ நான் ஏன் இன்க்ளைன் ஜாஸ்தி பண்ணுறேன்னா, ஸோ என்னோடது வந்து லோவர் செஸ்ட்டும் அப்பர் செஸ்ட்டும், இது லோயர் மிடில் வந்து ஓகே ஃபைன், ஒரு நல்ல ஒரு வெல் டெவலப்டாக இருந்தாலையும் அட்லீஸ்ட் இருக்குது. ஸோ ஐ ஃபீல் லைக் இன்னும் ஒரு அப்பர் செஸ்ட் ஒன்று க்ரோ பண்ணிட்டுருந்தால வந்து நான் வந்து 2 அப்பர் இன்க்ளைன் பண்ணுவேன். ஸோ ஓவராலாக மைண்ட் மசில் கனெக்ஷன் வச்சு ஓவரால் செஸ்ட்டுமே அதில் வந்து ஸ்பீச் பண்ணி நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ மெயினாக அப்பர் செஸ்ட் ஃபோக்கஸ்டாக தான் இருக்கும். அப்புறம் ஒரு ஃப்ளைஸ், அதுக்கப்புறம் ஷோல்டருக்கு ஒரு 3 வேரியேஷன். ஸோ இது வந்து செகண்ட் வேரியேஷன் ஃபார் செஸ்ட். ஸோ இதில் வந்து லாஸ்ட் டைம் நம்ம விட்டுருப்போம், நம்மளோட வேரியேஷனை நம்ம ஷிஃப்ட் பண்ணதுனால. ஸோ லெட்ஸ் கோ எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். எவ்வளோ வருதோ பரவாயில்ல, பட் நல்லா போயிட்டுருக்கு செஷன். ஸோ லெட்ஸ் சி. இதில் வந்து ஐ ஹோப் ஐ வில் கெட் மை 30 kgs மேக்ஸ் அவுட் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிவிட்டு. லெட்ஸ் கோ.
Easy, come on. Lava. Two more. கைஸ், ஸோ நம்ம ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு மேலே ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இன்னும் நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் என்னன்னா, ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஸ்ப்ளிட்டு ஃபாலோ பண்ணுறீங்க, சில ஒர்க் அவுட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செஸ்ட் நீங்கள் செஸ்ட் ப்ரெஸ் டம்பலில் அப்படியே கேபிள் அண்டு ஃப்ளைஸ் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா, ஸோ இதில் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து இது தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் பண்ண தப்பு என்னென்னா, ஒரு இதை ஃபாலோ பண்ணிட்டு ஸோ இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறதுனால இப்போ வந்து என்னால் கரெக்டாக ட்ராக் பண்ண முடியல. சில ஒர்க் அவுட்ஸில் வந்து வெயிட் அதாவது எனர்ஜி ட்ராப் ஆகுது. ஏன்னா ஃபஸ்ட் வேரியேஷனாக நம்ம இது பண்ணிடுறதுனால. ஸோ இதை மட்டும் சரி பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான். அண்ட் நம்ம வீடியோஸு அண்ட் நம்ம சேனல் வந்து இப்போ தான் எங்கேஜ் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நான் இது மறுபடியும் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படி இருந்ததுன்னா, ஸோ 2-3 பேர் டவுட் கேட்டாங்க, கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அது கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் அண்ட் ஷோல்டர்ஸ் நல்லபடியாக முடிஞ்சு. ஸ்டெப் கோல்ஸ் இப்போது 10K ஸ்டெப்ஸ் ஆகிருக்கு. இன்னொரு 5K வந்து ஒரு 1 hour பிரேக் அப்புறம் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஸோ ஹோப் யூ லைக் தி வீடியோ. ஸோ இந்த வீடியோவை நான் இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இல்லை என்னோட ஜர்னி த்ரூ அவுட்டாக ஃபாலோ பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.